வந்திருக்கிறேன். என்கிட்ட பேசுறதுக்கு ஒரே கொஞ்சம் கூட காணுமே. ஏண்டா முன்னாடி இருந்த சிறு குஞ்செல்லாம் ஓடி போய் இந்தாண்ட பாரு பெருந்தலை குஞ்சுங்களா உக்காந்துட்டு இருக்குது. அந்தாண்ட பாருடே 5-6 ஒரு பொண்ணு குஞ்சுங்களா ஈடு பல்ல காமிச்சு உக்காந்துட்டு இருக்குது. அடிச்சு போட்டா ஒரு ஆட்டா குஞ்சியாவா கண்டாலில மட்டும் குஞ்சு இல்லைங்கிறாளா? ஏன் அம்மா ஏமா மத்தாளக்காரம்மா. ஓ ஏக்கா நான் யாருக்கிட்டமா போறது? நம்மள்ட்ட ஒரு அருமையான ஆள் இருக்கிறான், அவங்ககிட்ட போக்கா. இருக்காங்களா? இருக்கான் போனது எல்லாம் செய்வாங்களா? அதெல்லாம் அருமையா செய்வான். போய் பாக்கணும். என்னடி சாண்ட குடிச்சவன என்னடிங்கிற? என்னடா என்னடி என்னங்க காலம் அடிச்சு உள்ள ஓட்டுனா அப்போல போனா கூட காப்பாத்த முடியாதாமா? எதலோடுத கூதியில சரி. இவ்வளவு அழகா இருக்கிறீங்க. ஆமா உங்க பேரு தான் என்னங்க? என் பேரு திஸ் இஸ் மலந்தோப்பான். அப்படியே கூப்பிடுமா? எஸ். ஏங்க நீங்க எல்லாம் கமெண்டெல்லாம் பண்ண மாட்டீங்க. அது வாட்டம் சரி இல்லையா? ஏங்க அப்படி பண்றதா மற்றவங்க தானே வேணும். சரிங்க. உங்களுக்கு வேற பேரெல்லாம் இல்லைங்களா? அப்படியே தான் கூப்பிடணும். கண்ணம்மா. அப்படி கண்ணம்மா என்னம்மா என்று வர வேண்டும். ஆமா. அப்படி இருந்தாலும் நாட்டுக்கு நாடு மகாநாடு பேரு புகழ வாயில் அழகத்திலே பொன்னகரம் கோவலங்காடு நடுவளவை என்றால் நமக்கு ஒரு தாய் நாடு தலைநகரமாகும். மச்சுமா நகரம். ஆமா ஆமா. இங்க ஆண்களா பிறந்த அப்பன்மார்கள், பெண்களா பிறந்த தாய்மார்கள், பள்ளி செல்லக்கூடிய மாணவ மாணவிகள் அனைவற்றும் அமர்ந்திருக்கிறார்கள். எதுக்காக என்ன காரணம் சொன்னால் தெரியும். ஆனால் ஐயாவாகப்பட்ட மதிப்புக்கு மரியாதைக்கும் உரிய அழகப்ப கவுண்டர் ஐயா அவர்களும் அவர் மனைவியாக விளங்கக்கூடிய வசந்தம்மா அவர்களும் இந்த பச்சையம்மனுக்காக நல்லா படிக்கட்டும் வைத்த வேண்டுதலை நிறைவேறிய காரணத்தினால் எதற்காக என்ன வேண்டுதலை தன் மகனாகப்பட்ட விஜேந்திரன் என்பவருக்கு ஆனால் திருமணம் முடிந்து விட்டால் இந்த பச்சையம்மனுக்காக ஒரு நாள் சதுர்நாட்டை அரங்கேற்றம் செய்து கொடுக்கிறேன். பச்சையம்மனிடத்திலே வேண்ட வைத்த வேண்டுதலை நிறைவேற்றிய காரணத்தினால் வசந்தாம்மா அவர்களும் அழகப்ப கவுண்டர் ஐயா அவர்களோ நமக்காக ஒரு நாள் சதுர்நாட்டியத்தை அரங்கேற்றம் செய்து கொடுத்துள்ளார்கள். ஒன்றாக சேர்ந்தார்கள். யாரு? விஜேந்திரன், அவருடைய மனைவி பிருந்தா, இவர்கள் 4 பேரும் சேர்ந்து நமக்காக போதும் என்பது போதாது என்பது இப்படிதான் 2 தானத்தையும் கொடுத்து நமக்காக அரங்கேற்றம் செய்துள்ளார்கள். அரங்கேற்றம் செய்த நாடகம் என்ன சொன்னால் தெரியும். தங்க முகமாகி இந்த பச்சையம்மன் சன்னதி எவ்வாறு ஆண்டுக்கு ஆண்டு ஓங்கி வளர்ந்தோ அது போல ஒரு குடும்பம் வளர வேண்டும் என்று எல்லாம் வல்ல இந்த பச்சையம்மனை பாதத்தை தொட்டு வணங்கி கேட்டுக் கொள்கிறோம். தெரியுமா? ஒரு குடும்ப சித்திர கதை நாவல்சிலே ஒரு பகுதியாக விளங்கக்கூடிய கும்பன் சந்திரகாந்தி கல்யாணம். சரிப்பா. இந்த நாடகத்தில் நான் யார், நீ யார், என்னுடைய பேர் என்ன சொல்ல வேண்டும்.
என்னுடைய பெயரை தெரிந்தாயா என்ன? சொன்னால் தெரியுமாயா? அந்த ரெங்க மாதம் வச்சிட சுந்தரமாக வாழ்ந்த என்னுடைய பெயரோ சந்திரகாந்தி. ஓ சந்திரகாந்தி. ஆமா, அப்படி சந்திரகாந்தியாக என்னுடைய சந்திரகாந்தியாக இருந்தாலும் அம்மா எனக்காக அன்பளிப்பு செய்த ஐயாவாகப்பட்ட மரியாதைக்கு யார்? ஐயாவாகப்பட்ட ராமசாமி ஐயா. என்ன ஐயாங்கிற மாமாங்க மாட்டா? மாமான்னு சொல்லுவார். நான் மாமான்னு சொல்ல முடியாது. அது அப்படித்தான் பங்காளி இல்ல. எனக்காக அன்பளிப்பு செய்த ஒரு குடும்பங்களாகப்பட்டது. ஆனால் ஆண்டுக்கு ஆண்டு இந்த பச்சைமன் சன்னதி எப்படி நாளுக்கு நாள் ஓங்கி வளர்ந்தோ அது போல அவர் குடும்பமாகப்பட்டது வாழையடி வாழையாக 16 செல்வங்களை பெற்று என்று நலமுடன் இருக்க ஆண்டவனை பிரார்த்திக்கின்றோம். அது மட்டுமல்ல, நமக்காக வருகை தந்துள்ள கருப்பூர் வெள்ளாளப்பட்டியை சேர்ந்த ஐயாவாகப்பட்ட செல்வம் யூடியூப் சேனல் அவர்கள் நமக்காக வருகை தந்துள்ளார்கள். அவர்கள் குடும்பமும் என்றும் அந்த திருப்பதி திருவண்ணாமலை கோபுரம் எவ்வாறு ஆண்டுக்கு ஆண்டு ஒதுக்கிறதோ அது போல அவர் குடும்பம் வளர வேண்டும் என்று ஆண்டவனை பிரார்த்திக்கின்றோம். அப்படி என்னுடைய சொந்தகாரியாக இருந்தாலும் என்னை பெற்ற தாய் தந்தையர்கள் நான் எந்த நாட்டிலே வாழ்ந்து வருகிறேன். அப்பா என்னுடைய தந்தை
அப்பா என்னை 10 மாதம் 300 நாள் 3000 தஞ்ச விடாடி வினாடி அங்கத்திலே சுமந்து பெற்ற என் தாய் பெயர் பெயர் சந்திரா என்று சொல்லலாம். ஓ சந்திரா. ஆமா. தந்தையார் பெயர்? என் தந்தையோ யார் தெரியுமா? யாரையா? சந்திரகாந்த மன்னன் என்று சொல்லலாம். ஓ சந்திரகாந்த மன்னன். ஆமா. சரி சரிப்பா. அப்படி சந்திரகாந்த மன்னனுக்கும் சந்திராதேவிக்கும் சந்திராதேவிக்கும் வாழைக்கு ஒரு உலை போல என் தாய்க்கும் தந்தைக்கும் நான் ஒரே மகனாக பிறந்தேன். ஒரே மகளாக? ஆமா. சரி சரிம்மா. அப்படி பிறந்து நாங்கள் எந்த நாட்டை ஆண்டு வருகிறோம்? ஆண்டு வரக்கூடிய சாம்ராஜ்யம் என்ன? சாம்ராஜ்யம் என்ன சொல்லணுமா? ஒண்ணு கூட சொல்லாயா? வாடி செல்ற ஆரி சொல்றாங்க. அம்மா நானாலும் பேச மாட்டேன். நாங்கள் ஆண்டு வரக்கூடிய சாம்ராஜ்யமோ பாம்பட்டிமா ஆண்டு வரக்கூடிய சாம்ராஜ்யம் எங்களுடைய நாடு சந்திரகாந்தாபுரி பட்டணம். ஓ சந்திரகாந்தாபுரி பட்டணம். ஆமா. சரி சரிம்மா. அப்படி சந்திரகாந்தாபுரி பட்டணத்திலே அம்மா நாங்கள் தாயும் பிள்ளையுமாக சந்தோஷமாக வாழ்ந்து வருகிறோமா? சரி, எனக்கு என்ன நேர்ந்தது? என்னமாச்சு? அடிச்செல்லாம் ஐயா என்ன நம்ம சொல்லடமா
தாய் தந்தையரோடு இந்த சண்டாளி நான் சந்தோஷமாக வாழ்ந்து வருகிறேனா அம்மா இந்த பாவி சண்டாளிக்கு நேர்ந்த கதியாகப்பட்டது இந்த உலகத்தில் யாருக்கும் நேரக்கூடாதடி அம்மா பிறந்ததொரு நாள் முதலாக இந்த சண்டாளியாகப்பட்டவள் தந்தையார் முகத்தை பார்த்ததுண்டு என் தாய் முகம் எப்படி இருக்கும் என்று கூட எனக்கு தெரியாதடி அப்பா பாவம் 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 நான் பிறந்த நாள் முதலாக என் தாயை இழந்து விட்டேன் செத்து படிந்து சிவலோகம் சென்றார் சரிப்பா ஆண்டு படிந்து மண்ணுலகம் சென்றார் அம்மா எனக்கு தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக என் தந்தையார் சந்திரகாந்த மன்னன் என்னை வளர்த்து வருகிறார் சரிப்பா அப்படி வளர்த்து வந்தாலும் அதிகாலை எழுந்தவுடன் அடியெட்டி நான் பாடசாலை செல்வது வழக்கம் சரிப்பா அப்படி இருந்தாலும் இந்த இடத்தில் நீ வந்த காரணம் என்ன தந்தையார் அது சீக்கிரமா அழைத்து வர சொன்னாருமா அப்படியா ஆமா அப்புறம் எப்படி போகலாம்